ஆனா இன்னைக்கு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க பணத்தை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாம் சொல்லி போட்டு திமுக நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் ஏமாளிகள் கிடையாது. 4 வருஷமா இந்த திட்டம் தராம நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும் திட்டங்களை கொடுத்து கொலுசை கொடுத்து நம்ம ஜெயிச்சா நினைக்கிறாங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நல்ல பாடத்தை புகட்ட போறாங்க. என்ன இருந்தாலும் திமுக என்ன பண்ணாலும் திமுக ஆட்சி விட்டு இறங்குவது உறுதி. எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. அதிமுக ஆட்சி தான் அடுத்தது. இந்த இடம் இதய மாளிகை எத்தனையோ எம்எல்ஏ எம்பி அமைச்சர் உருவாக்குற இடம். தலைவர் காலத்திலிருந்து தலைவரே வாங்கி கொடுத்த மாளிகை. இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம், எழுதி வச்சுக்கங்க. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி 2026 எடப்பாடி முதலமைச்சர். எந்த மாற்றங்களும் கிடையாது. நம்ம இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்ம பணிகளை செய்யணும், அவ்வளவுதான். திமுக பொறுத்த அளவுக்கு ஒரு இடம் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் ஆட்சிக்கு அது வராது. இன்னைக்கு திமுக யாராவது ஒருத்தர், ஒரு தொழிலதிபர், ஒரு தொழிலாளி, யாராவது ஒருத்தர் ஒரு தொழில் செய்யறவங்க திமுக ஓட்டு போட நினைப்பாங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்த்தக பில்டிங் மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவு வரி கட்டுறாங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறாங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கொலுசு அந்த மாதிரி பொருள் கொடுத்துட்டு அது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் இருந்து கொடுக்கக்கூடிய வரி எவ்வளவு கட்டுறாங்க? லட்சக்கணக்காக ஒவ்வொரு குடும்பம் கட்டுறாங்க. இன்னைக்கு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. அந்த 5 வருடத்துக்கும் அவங்க இந்த திமுக அரசுக்கு கட்டுகின்ற வரியை நினைச்சு பாருங்க. மக்கள் தெளிவா தான் இருக்காங்க, மக்கள் தெளிவா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆகவே நம்முடைய பங்கு என்ன? நம்ம 9 பேரை போட சொல்லி இருக்காரு பொதுச்செயலாளர்கள். அதுக்கு நம்ம பொறுப்பாளர் போட்டிருக்கோம். திரும்ப சொல்றேன், இந்த 9 பேரை பொதுச்செயலாளர் அவர்களே நேரடியா நம்ம போட்டு முடிச்சவர்கள் லிஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிடுவோம். போன் நம்பரோட நேரடியா செக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த 9 பேர் முக்கியமானவங்க, நம்முடைய பொறுப்பாளர் நோட் பண்ணிங்க, கரெக்டா போடணும். அந்த 9 பேர் ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க. 1000 ஓட்டு இது ஒரு 100 ஓட்டு அப்படிதான் வரும். 30-40 வீடு வரும். அதை தெளிவா பார்த்து அந்த பணிகளை செய்யணும். தயவு செஞ்சு அந்த பணிகளை செய்யணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள் சொல்லிக்கிறோம், 3 மாவட்ட அத்தனை பொறுப்பாளர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம். இன்னைக்கு 4 வருஷமா எதுவுமே நடக்கல. மக்களுக்கு தெரியும், நம்மளே இருந்தது நல்லா இருக்கும், எடப்பாடி முதலமைச்சர் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு தமிழ்நாடு முழுவதும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் அத்தனை மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பழகிறோம். நீங்க எல்லாத்துக்கும் பழகிறீங்க. இந்த ஆட்சி எப்ப போகும்? எப்ப நீங்க எடப்பாடி முதலமைச்சர் வருவார்? எப்ப நீங்க எல்லாம் நல்ல கூட்டணியாக எல்லாரும் கேட்டிருக்காங்க. தனியாக திமுக தனியா வந்து நீங்க சொல்லுங்க. தனித்தனியாக நின்னால் அதிமுக என்னைக்குமே முதல் 17 லட்சம் உறுப்பினராக தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். 1.5 கோடி உறுப்பினராக அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். இன்னைக்கு 2 கோடி உறுப்பினர்களாக இந்த இயக்கத்தை எடப்பாடியார் உருவாக்கி வளர்த்திருக்கிறார். அதனாலதான் இந்த காடுல கட்ட குடிச்சுடுறோம். நிறைய இளைஞர்கள் வர்றாங்க, நிறைய மாதிரி வர்றாங்க. அந்த காடு அவனுக்கு போனாதான் இந்த கட்சியில் நம்ம இருக்கிறோம் அதிமுக உணர்வு வரும். ஆகவே இன்னைக்கு நாடாளுமன்றம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அது மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் யார் என்று இன்னைக்கு பாரத பிரதமர் மோடியா ராகுல் காந்தியார் முடிவு பண்ணி போட்டாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடணும் யாருமே நினைச்சு ஓட்டு போடல. அன்னைக்கு கூட நம்ம கிட்டத்தட்ட 21% ஓட்டு வாங்கிட்டோம். தனியா சின்ன கூட்டணி நம்ம. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.